அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2025 அமைய போகிறதுங்க. அப்படி சந்திக்கக்கூடிய மாற்றம் என்பது சில கிரகநிலைகள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் சில கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற அமைப்பிற்கும் செல்கின்றன. சில முரண்பாடான பலன்கள் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த 2025 உண்டு. ஆனால் சனி போன்ற கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற அமைப்பிற்கு செல்வதால் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக சற்று விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முதன்மை கிரகம் முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 9ல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வருடத்தின் முற்பகுதியில் 9ல் குரு சஞ்சரிக்கிறாருங்க. அதற்கு பிறகு கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார். குரு இந்த வருடத்தின் பிற்பகுதியில் கர்மஸ்தானத்திற்குள் தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் 9ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்கக்கூடிய இடமாக நிச்சயமாக அமையாது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே குருவின் அமைப்பு காரணமாக இந்த வருடத்தின் முற்பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் நிறைவான நன்மையை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் குரு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே குடும்ப வருமானம் உயரும். குடும்பத்தில் நினைத்ததை காட்டிலும் அனுகூலமாக பல நல்ல வாய்ப்புகள் தாமாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. இந்த வருடத்தில் உங்களுடைய மனதில் எந்த விதமான திட்டமாக இருந்தாலும் அவை தாமாக நடைபெறுவதற்கான சூழல் நிறைவாக உண்டு. உதாரணமாக திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமாக இருக்கலாம், அல்லது புதிய தொழில் துவங்க வேண்டும் என்ற எண்ணமாக இருக்கலாம், புதிய நிரந்தர வருவாயை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமாகவும் கூட இருக்கலாம். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அவை உங்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயம் நிறைவாக தாமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு என்பதை 9ஆம் இடத்திலும் கர்மஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய குரு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக உடல்நலம் ரீதியாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகளும் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். உடல்நல ஆரோக்கியமும் மனநலமும் திருப்திகரமாக அமைவதால் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அற்புதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமை பலப்படுங்க. குடும்ப வருமானம் உயருவதோடு மட்டுமல்லாது உபரி வருமானங்கள் அதிகரிப்பதால் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல விஷயங்களை சிறப்பாக கட்டுப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோக ரீதியாக சனி பகவான் திருக்கணிதத்தின்படி கண்டச்சனியாக இந்த வருடத்தில் மார்ச் மாதத்திற்கு பிறகு நுழைகிறாருங்க. ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 மார்ச்சில் இருந்துதான் நுழைகிறார். எனவே 6ஆம் இடத்திற்குரிய நல்ல பலன்கள் இந்த வருடம் முழுவதுமே நிறைவாக பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டுங்க. திருக்கணிதத்தின்படி சப்தமஸ்தானத்திற்குள் சனி நுழைந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. எனவே கண்டச்சனி என்று எண்ணி குழப்பமடைய வேண்டாங்க. அனைத்து விதமான வாய்ப்புகளும் நிறைவாகவும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையிலும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். எனவே உத்தியோக ரீதியாக உற்சாகமும் ஆர்வமும் அதிகரிக்குங்க. உண்மையாக உழைத்த உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உத்தியோகத்தில் உண்டு. அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. திட்டமிடுவதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில்
சனி சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய யோகஸ்தானத்திற்குள் முழுமையாக திருக்கணிதத்தின்படியும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் ராகு நுழைகிறாருங்க. ராகு 6ஆம் இடத்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை விட்டு கேது விலகுகிறாருங்க. கேது விரயஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே ஜென்ம கேதுவால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகுவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. எனவேதான் இந்த வருடம் என்பது தொழில்துறை வியாபாரத்துறையில் மற்றவர்களிடம் பணியாற்றிய சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு சுயதொழில் துவங்குவதற்கான நல்ல யோகம் உண்டுங்க. மனதில் மட்டும் திட்ட வடிவில் இருந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அற்புதமான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கடன் ரீதியான தொல்லைகளும் பெரிய அளவில் கட்டுக்குள் வருங்க. இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்கலாம். திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் யோகஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய ராகுவால் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரும்பாலும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் தடையில்லாமல் நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்டதை விட நல்ல மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல பணிகள் திருப்திகரமாக செய்து முடிப்பதால் எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக நிச்சயமாக 2025 அரசியல் சார்ந்த பணிகளில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக வித்யாகாரகர் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் கல்வி சூழ்நிலையை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்திலும் அதற்கு பிறகு விரயம் ஜென்மம் 2, 3, 4, 5 என பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. பெரும்பாலும் செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பு இந்த வருடம் முழுவதுமே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. அஷ்டம செவ்வாய் இல்லாத இந்த வருடத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிறைந்த தனலாபமும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தேடி வருகிறது. எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 12 இடங்களிலும் வலம் வர போகிறார். பெரும்பாலும் அவரிடமிருந்து நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 12 இடங்களிலும் 12 முறை அல்லது 13 முறை வலம் வர போகிறாருங்க. எனவே சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தும் அதை தவற விட்டு விட்டோம் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. அதை தவறவிட்டாலும் மீண்டும் நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த 2025 கன்னிராசிக்காரர்கள் மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.